இலங்கைக்கு செல்லும் பக்தர்களா நீங்க முழுவதுமா அந்த வீடியோ பாருங்க. பல்வேறு தகவல். வனத்துறை பிப்ரவரி 1 அனுமதி அளித்திருக்குங்க. அங்க மலையேறதுக்கு முன்னாடி அதற்கு தகுதியான உடல்நிலை உடையவர்களா நீங்க ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிக்கோங்க. முடிந்தால் சில நாட்கள் விரதம் இருந்து செல்வது சிறப்பு. அங்க செல்லும் போது முடிந்த அளவு பிளாஸ்டிக்கை தவிருங்க. அப்படியே கொண்டு சென்றாலும் அதை உங்க பேக்ல வச்சுட்டு அப்படியே கீழே எடுத்துட்டு வந்துருங்க. நீர்சத்து உடைய உணவுகளை எடுத்து செல்வது சிறந்தது. வேகமாக செல்வதை தவிருங்கள், மெதுவாக செல்லுங்க. இரவு நேரத்தில் செல்லும்போது கையில் டார்ச் லைட் வச்சுக்கோங்க. அதே போல் 4 மலை 5 மலையெல்லாம் கொஞ்சம் சிரமம் தாண்டி செல்லும்போது 6வது மலை கீழே அடிவாரத்தில் ஆண்டிச்சுனை இருக்கும். அந்த ஆண்டிச்சுனையில் நிறைய பேர் துணியை வீசிட்டு போகிறாங்க. அது சிவனுக்கு செய்யும் நற்செயல் அல்ல. அதை முழுவதுமாக எல்லாரும் தவிருங்கள். அங்கே பல ஆயிரம் டன் அந்த இடத்துல மட்டும் அந்த துணிகள் கிடக்கின்றது. முழுவதுமாக அதை தவிருங்கள். அங்கே கடுமையான குளிர் இருக்கும்போது அதில் முடிந்தால் குளிரை தாங்க முடியாது, அதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா 7வது மலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் ஏறுறதுக்கு முன்னாடி 7வது மலை அடிவாரத்தில் ஓய்வு எடுத்துக்கோங்க. இந்த கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி அவரை பார்க்கும்போது இருக்க ஆனந்தத்திற்கு அளவே இல்லைதான் சொல்லலாம். இப்படி கஷ்டங்களையும் கடந்து அவரை பார்த்து விட்டு அப்படியே அந்த அழகான 7வது மலையில் உட்கார்ந்து நாம் கையில் எடுத்து சென்ற அந்த உணவை உட்கார்ந்து சாப்பிடும்போது இருக்கும் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. இதுபோன்று நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அதில் அனுபவத்தை பற்றி பதிவிடுங்க. இது போன்ற தொடர்ந்து பார்ப்பதற்கு @அமன் செந்தில் விராமலை என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.